guys, ரொம்ப நாள் கழிச்சு லிவியும் வச்சு என் வீட்டுக்கு வர சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஸ்தட்டிக்காக கூட வச்சுக்கிட்டு ஷாப்பிங் போய் கோக்கெல்லாம் கையில் இருக்குது, போயிட்டு சாப்பிட போகிறோம். guys அம்பர்லா பறக்க விடாம கஷ்டப்பட்டு எங்களுக்கு அம்பர்லா வந்து இது பண்ணி போகிறது ஒரு பெரிய ப்ரொடெக்ட் பண்ணுது. அம்பர்லா வெயில் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு கலர் கலரா ஒன்று வச்சிருக்கோம். சன்ஸ்கிரீன் யூஸ் அம்பர்லா எல்லோ ப்ளூ கிரீன் இன்னும் கொஞ்சம் ரெட் இருந்துச்சுன்னா அப்படியே நாங்கள் டிராஃபிக் சிக்னலாக வச்சிருக்கோம். பட் எங்ககிட்ட ரெட் கலர் இல்லை, ரெட்டுக்கு பதிலாக நாங்கள் ப்ளூ வச்சிருக்கோம் guys. அதேதான் நல்லா இருக்கு. நாங்கள் ஜெப்டோவில் வந்து மிஸ்ஸனோட மேகி இது ட்ரை பண்ணணும் பார்த்தோம். ஹாய், இவ்வளோ நான் பசிக்குதுன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தர மாட்டாங்க. இது எல்லாத்தையும் வாங்கி வச்சு காட்டி காட்டி வச்சிருக்காங்க, சமைச்சு தரவே மாட்டா ஜெசி. எனக்கும் பசிக்குது. இந்த ஜெசி வீட்டுக்கு ஏன்னா ஒன்றும் தெரியல, சமைச்சு கொடுக்குறது கூட அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பசி வயிறு கொள்ளுது கைஸ். எனக்கே பசிக்குது, நான் காலையில சாப்பிடல. பாரு புள்ள சாப்பிடல காலையில இருந்து. எங்க அம்மா மட்டும் நான் சாப்பிடாம வந்து தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க? சாம்பாரா பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. செஞ்சாங்க நம்பர் கூட வெடி கோல் கேண்டி வச்சிருந்தாங்க. குற்றுந்தலாம் குற்றுந்தலாமா? சோ இங்க லிஸ்டிங்ல நான் vlog ஓடுது. நோ நான் vlog எப்ப ஸ்டார்ட் பண்ணேன் தெரியாம இங்க ஒருத்தர் வந்து கூந்தல் சீவறது அண்ணா பேசுறது நான் வேற மேடம் இது ஆக்ஷன். சோ நாங்க இந்த லிஸ்டிங்ல வந்து ஒரு அருமையான ஃப்ளேவர் கண்டுபிடிச்சோம். நீ ஒன்னு புடி, நீ ஒன்னு புடி, நானும் பிடிக்கிறோம். சோ இதுல வந்து மூணு விதமான ஃப்ளேவர் இருக்கு. லெவல் 4, லெவல் 5 and it's above level 5. நாங்க இதுல ஒரு ஸ்பைஸும் ஒரு லெவல் ட்ரை பண்ண போறோம். வச்சு அந்த ரூமில் ஃபோன் ஓடிட்டு இருக்கா. நாங்கள் கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். நான் பேர் விட மாட்டேன், இவ்வளோ மாதிரிலாம் பேர் விட்டு இருக்க முடியாது. இது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு சக்கரை கொட்டு சக்கரை கொட்டு. ஓகே, இதெல்லாம் ஒரு டேலண்ட். ஸோ நாங்கள் என்ன சமைக்கலாம்னு பாருங்க. இது ஜெஸ்ஸி செய்கிற மாதிரி, இது நான் செய்கிற மாதிரி வச்சு வந்து சமைக்க மாட்டேன். அவளுக்கு சமைக்கலாம் தெரியாது. ஆமாம், இது நம்ம இங்கே சொல்கிறோம், அவளுக்கு தெரியாதுங்க. அது நம்ம சண்டை போடுவோம் நம்ம கிட்ட. எனக்கு தெரியாதாடி, என் வீட்டுக்கு வந்து நான் பண்ணது. அவன் வீட்டில் ஃபயர்லாம் விட்டுருக்காங்க தெரியுமா guys உங்களுக்கு? இன்னொரு வாட்டி அவள் வீட்டுக்கு போகும்போது நான் அவங்களுக்கு காட்டுறேன். அவள் பண்ண வீரத்தெல்லாம் இருக்குது ஒரு இடத்துல, அதை நான் காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்டி. அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும்னா ஸ்டே டியூன் ஆன் த ஜஸ்மிதா ஜெசி யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. போதுங்க, நீங்கள் அண்டி எடுங்க. இதுதான் உங்களுக்கு கரண்டி. பாருங்க கரண்டி கேட்டால் ஸ்போக்ஸ் பொண்ணு கொடுக்குறா கரண்டின்னு சொல்லிட்டு. ஹலோ, மாடர்ன் ப்ராப்ளம் ரெக்வைர்ட் மாடர்ன் சொல்யூஷன். இது ஆக்சுவலி நம்ம குக்கும் ஒன்றாவே பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் சொன்னால் ஒன்றும் மதிக்க மாட்டாங்க இவங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 2 ஒன்று குக் பண்ணலான்ட்டு. கேட்கவே இல்லை இந்த மாதிரி. இப்போ வந்து 2 ஒன்றா குக் பண்ணிக்கலாம். மேடம் வாங்க மேடம், கேமராக்குள்ள வாங்க. இப்படி வாங்க பார்த்துக்கோங்க. இவங்க தான் எங்கள் மேடம். இவங்க சமைக்கல மாட்டாங்க, சாப்பிட தான் செய்வாங்க. என் வீட்டில் நான் சமைக்கிறேன் இல்லைங்க, நீ சமாளி. இவங்களை வீட்டுக்கு வந்தா நானும் சாப்பிடுறேன். இவங்களை சமைக்க விட்டோம்னா ஜெசி வீடு கொளுத்திடுவாங்க அவங்க. அதனாலதான் வீடு வேற புது வீடா, சரி எதுக்கு வேற கொளுத்தணும் அப்படின்னு அவங்க சமைக்கிறோம். உங்க 2 பேரோட நான் நல்லா சமைப்பேன். சம பெரிய குக்குங்க இவங்க, சூப்பரா சமைப்பாங்க. ஆமா ஆமா, ரீசெண்டா வந்து சாப்பாடு எடுத்தியா வச்சேன். கேட்டீங்களா? சாப்பாடு தீ வச்சுட்டாங்கன்னா சம குக்கா வேற. நான் விசில்லாம் போட்டேன். கேஸ் கட்டின ஒரு மேட்டர் இருக்குல்ல, அத மறந்துட்டேன். விசில் போட தான் செய்வோம் எல்லாரும், விசில் தான் போட்டு வந்தோம். வீட்ல நல்ல வேளை அது வெடிக்கல, வெடிச்சது என்ன ஆயிருக்கு?
மாட்டோம். அது வரைக்கும் ஒரு ஃபன் செஷன். என்ன சொன்ன? ஃபன் செஷன். அது வரைக்கும் அங்கே நான் பாடலாமா? நான் பாட்டு சூப்பராக பாடுறேன். உன் சமையல் அறையில் நான் வாசக்கரையா. வேகண்டி தண்ணி ஐ திங்க் ஊற்றி இது சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இருக்கு. நீ பாருங்க. நான் மட்டும் எப்பயுமே உங்களுக்கு நல்லா ஆர்டர் பண்ண விட மாட்டேன். ஓகேவா? போடலாமா? அதான் தண்ணி போயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டா? அது நானும் போட ஆரம்பிச்சேன். என் வீட்டில் நான் டீ அண்ட் காஃபி ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? இது உங்களுக்கு ஓகே. நீ காரம் தள்ளி போடு. நீ இது என்ன வலிச்சு விடு. இது பார்த்தா எனக்கு புல்டக் தான் ஞாபகம் வருது. புல்டக் தான் சீஸ் பவுடரும் சீஸ் இல்ல, எதுவுமே சீஸ் இல்ல. போடுறடி பைத்தியக்காரி. இது சீஸ் இல்லடி. எதுமே நீ என்ன சொன்ன? சீஸ் தான போடுறது. அதானே போட்டுருச்சு. இல்ல நம்ம சீஸ் போட்டு வச்சோம். இல்ல புல்டக்ல சீஸ் பவுடரும் அந்த ஸ்பைசி ஆமா. கொடுப்பாங்களே. தட்ஸ் மை ஃபேவரட். நான் புல்டக் பிளாக் சாப்பிட்டேன். நல்லா இருக்கும். அடி பிடிக்குது. டக்குனு இல்லை. அவ என்ன மாதிரி கண்ணி குத்துறா பத்தியா? என்னாச்சு? கரண்டி வேற கரண்டி டேட்டஸ். பெருசு எதுக்கு? மாடர்ன் ப்ராப்ளம் ரெக்வைர் மாடர்ன் சொல்யூஷன் சொன்னேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். புரிஞ்சுக்க மாட்டேருக்கா? கரண்டி கழுவுறதுக்கு வலிக்குது இப்போ. எனக்கு கழுவ போகுது. நான் தான் அடி பிடிச்சிச்சு. நான் கழுவு. நீ வேற கரண்டி ஏரியா அதான் போட்டு தரணும். இங்க ஒரு கரண்டி கொடுத்து சொன்னா கரண்டி கழுவு மாறிக்கிட்டு அவளுக்கு சமைக்க தரலங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுவும் பார்க்க அது லெவல் 5, இது லெவல் 4. இன்னும் இது லாஸ்ட் இருக்குல்ல. ரெண்டு பேர் கிண்டினே இருக்காது. லெவல் 4, திஸ் இஸ் லெவல் 5. லெவல் 5. ஸ்மெல் நல்லா இருக்கு ஆக்சுவலி. வயிறு எரியும் போது தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு. டுமாரோ மார்னிங் வி நோ வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் ஃபுட். அவங்க செத்துக்கு இது ரொம்ப தெரியுமா? நைஸ். ஆமா ஆஃப் பண்ணிடு. வெந்துச்சு. பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ நம்ம எடுத்துட்டு போய் சாப்பிடுறோம். ஓகே. அடி நல்லா பண்ற. ரொம்ப நேரமா கிண்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏய் இது அடி பிடிக்குது கடாய். நம்ம மறந்துட்டு நீங்க அதை அடி பிடிக்கோங்க. எடுத்துட்டேன். முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் ஐ ஜஸ்ட் forgot. நான் ஜெசி நீ ஒன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு விஷயம் பாதி எனக்கே தெரியாது. ஸோ ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ முடிக்க போகிறோம். பை. கரெக்டாக 2 தட்டு அப்படியே மாற்றி மாற்றி ஒரு ஆளுக்கு ஒரு வாய் போட்டு மாற்றிக்கணும். நல்லா இருக்கு. இதான் செம ஸ்பைசியாக இருக்கும். இதான் செம ஸ்பைசியாக இருக்கும். இதுதான் லெவல் 4, அது லெவல் 5. அதை ஷேக் பண்ணோம். இது பண்ணோம். நான் அது பண்ண தெரியுமா? இன்னும் சென்னை பச்சிச்சு. ஆனால் நம்ம கிட்ட இந்த மாற்றி மாற்றி சாப்பிட்ற பழக்கம் மட்டும் போகாது. இது இனிமேல் வச்சுக்கலாம். அந்த நூடுல்ஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவரும். எனக்கோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஃப்ளேவர். எனக்கு கூட இது ட்ரையாக இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு சாப்பிடலாம் காரம் இல்லாமல். அது செம்ம ஃப்ளேவராக இருக்கு. ஆமாம். இவளுக்கு வேற வேலையே இருக்காது தெரியுமா? இதெல்லாம் ஒரு புதுதாக ரீசைக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பேன் பார்த்தாலும். ரீசைக்கிள் அஜிபா இது ஒரு டப்பா விட மாட்டாங்க. ஜூஸ் குடிச்சிருக்கீங்களேன் அந்த பாட்டில் எடுத்து வச்சுப்பா. ஏதா ரீசைக்கிள் பண்ணணும்னு சொல்லுவா. நம்மளுடைய இந்தியா வந்து கிளீனா இருக்கணுமா? அவ தான் அப்படியே எல்லாரும் அவன் மட்டும் தான் நாங்க மட்டும் தானே குப்பை பண்ற மாதிரி பேசுவா. ரோட்ல குப்பை இருந்தா கூட எடுத்து பாக்கெட்ல எடுத்து வச்சுப்பா. கண்டவங்க நம்மளும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சா என்ன பண்ணுவா? எடுத்து கீழே குப்பை டஸ்ட்பின்ல போடக்கூடாது. எடுத்து பேக்ல வச்சுப்பா. ஏன் அது கீழே குப்பை போடக்கூடாதான். ப்ளீஸ் டோன்ட் டு தட்.